தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யாருடன் கூட்டணி அறிவித்தார் திருமாவளவன். யாருடன் கூட்டணி அறிவித்தார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் இவர் திமுக, காங்கிரஸ், அதிமுக, பிஜேபி, தமிழக வெற்றி கழகம் என தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொண்டு கூட்டணி வைக்கின்றார். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்று அவருடைய கட்சியை சார்ந்த வன்னியரசு அமைச்சரானார். ஆனால் இருதலை கொல்லி எறும்பு போல இருந்தார், மதில் மேல் பூனை போன்று இருந்தார். திமுக கூட்டணியிலிருந்து தான் விலகிவிட்டதாக யார் சொன்னது? நான் சொல்லவே இல்லையே. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றால் தவேக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றதாக அர்த்தமா என்று கேட்டார். ஆக திருமாவளவன் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருக்கிறாரா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறாரா என்பது ஒரு புரியாத புதிராக இருந்தது. அந்த புதிருக்கு நேற்றைய தினம் விடை கிடைத்துள்ளது. நேற்றைய தினம் திருமாவளவன் தனது பிறந்தநாள் அன்று உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற சாதி கட்சி மாநாட்டில் திருமாவளவன் யாருடன் கூட்டணி என்பதை அறிவித்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் பயணிக்கின்றோம். ஆளுங்கட்சி அமைச்சரவையில் தற்போது உள்ளோம், விரைவில் ஆளுங்கட்சி ஆவோம் என்று கூறியுள்ளார். திருமாவளவன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி என்று உறுதிபட கூறியுள்ளார். திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று அறிவித்துவிட்டார். ஆக தற்பொழுது திருமாவளவனுக்குத்தான் ஆபத்து. என்னவென்று சொன்னால், விடுதலை சிறுத்தை கட்சியை கண்டிப்பாக திமுக உடைக்கும். விசிக மூத்த தலைவர்களை தன் பக்கம் இழுக்கும். விசிக அதிருப்தியாளர்களை தன் பக்கம் இழுக்கும். இனிமேல் தான் திருமாவளவனுக்கு தலைவலி ஆரம்பமாகிறது. திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க அனைத்து வேலைகளையும் செய்யும். எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.